ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து எப்படி வீரமக்காளின்னு சொல்ல முடியாது, எல்லா பொதுவாக எப்படி சூப்பராக நீட்டாக ஈஸியாக அலங்காரம் பண்ணலாம் பார்ப்போம் வாங்க. நான் நீட் அண்ட் கிளியராக உங்களுக்கு எப்படின்னு சொல்லித்தரேன். நீங்கள் வந்து ஒரு துணி மாதிரி எடுத்துக்கோங்க, இது மாதிரி பில்லட்ஸ் எடுத்துக்கோங்க. நல்லா அழகாக பில்லட்ஸ் எடுத்துகிட்டு அதை நீங்கள் மடிப்பு எடுத்து எப்பயும் போல் கயிறு கட்டிடுங்க. மடிப்பு எடுத்து அதில் நீங்கள் கயிறு கட்டினா நல்லா தாங்கும் ஸ்ட்ராங்காக. அந்த பில்லட்ஸ்லாம் வெளியே வராது, வெளியே பில்லட்ஸ் கொஞ்சம் பில்லட்ஸ்லாம் வெளியே வராமல் கலையாமல் என்னதுன்னா இருக்கும். நீங்கள் வந்து நிமிஷம் ரெடிமேடாக கூட கடையில் போய் கேட்டிங்கன்னா தாவணி கேட்டிங்கன்னா தருவாங்க. ஆனால் நீங்கள் 1 மீட்டர் துணியை போய்ட்டு டெய்லரிங்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து நீட்டாக உங்களுக்கு வந்து தாவணி மாதிரி தச்சு கொடுத்துருவாங்க. இப்போ என்னன்னா இங்கே வச்சுருங்க. இதை எடுத்து இப்போ அந்த மேலே இருக்க வாட்டர் அப்படி நீங்கள் மேலே வச்சுக்கிட்டிங்களா, இப்போ அதை இந்த பில்லட்ஸ் வந்து அந்த காடு கிட்ட சைடில் வச்சுருங்க. வச்சு நல்லா டைட்டாக கட்டிடுங்க. இது இந்த சைடில் வச்சுக்கிட்டு வர வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடு பார்த்த மாதிரி. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பாக்கி இருக்கதை ஒரு சுற்றணும். சுற்றுவேன். இப்படி இருக்குன்னா சுற்றணும். வந்து இப்படி சுற்றணும். இப்போ சுற்றினதுக்கப்புறம் இங்கே இருக்கா இந்த கீழே ஒரு கால் தொங்க போட்ட கால் இருக்கா, இப்போ இது நல்லா பார்டர் தெரியுற மாதிரி தொங்க போட்ட கால் அப்படியே ஒரு சுற்றணும். ஒரு அழகா இப்படி வச்சுருங்க. இப்படி காலைக்கிட்ட இது மாதிரி வர வச்சுருங்க. வர வச்சுட்டிங்கன்னா பார்க்க நீட்டாகவும் தெரியும். இதை மாதிரி பார்டர் தெரியுற மாதிரி வச்சு அது சொருவிடுங்க. அப்படி இல்லைன்னா கயிறு போட்டு கேட்டிங்கனாலும் கேட்டிடுங்க. இப்போ பாருங்கள் சொருவிட்டாங்க. இந்த பார்டர் நல்லா கிளியராக தெரியும், நீட்டாக தெரிகிற மாதிரி. பார்டர் தான் மெயினாக இருக்குது. பார்டர் நல்லா இப்படி திணிச்சு டைட்டாக சொருவிடுங்க, இல்லை வெளியே வந்துடும். பார்டரு நல்லா தெரியணும். லைட்டாக அலங்காரம் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பார்டர் தான் மெயினே. வச்சுக்காதீங்க. வச்சுருக்கேன். வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ நான் வந்து இங்கே இருக்கிற ஒரு துணி எடுத்திருக்கேன். இது மாதிரி பச்சை கலர் துணி மாதிரி உங்ககிட்ட சரி பாருங்க காமிக்கிறேன்னா, இதை பச்சை கலர் துணி மாதிரி இப்போ நெஞ்சுக்கு இதை எடுத்து இப்படி அம்பாளிக்கிட்ட இது மாதிரி வச்சுருங்க. பாருங்க நான் வைக்கிறேன்னா அது பார்க்க நீட்டாக இருக்கும், ஒரு நல்லா தான் இருக்கும். வைங்க, சூப்பராக தான் இருக்கும். ஆனால் இந்த அலங்காரம் தான் ஈஸியாக இருக்குமே. பிகினர்ஸுக்கு நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன், ஃபஸ்ட்டாக கற்றுக்கிறவங்களுக்கு ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்ட்டு. இது வந்து ஓரளவு பண்ண தெரிஞ்சவங்களுக்கு பண்ண தெரியுது. ஆனால் இது ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் நல்லா இதை பார்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நான் அதை வச்சுட்டேன்னா வச்சதுக்கப்புறம் இப்படி வச்சுருங்க. இப்படி வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்க. அதுக்கு இந்த பில்லட்ஸை எடுத்து விட்ருங்க. இப்படி எடுத்து விரித்து விட்ருங்க. இப்படி விரித்து விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து எடுத்து இந்த மடிப்பு இருக்கா, திருப்பியும் எதுக்கோ ஒரு வாட்டி கரெக்ட் பண்ணிடுவோம். இப்படின்னு அகெயின் வந்து எப்படின்னா திருப்பியும் பில்லட்ஸ் எடுங்க. அதே மாதிரி அப்படியே வச்சு பில்லட்ஸ் எடுங்க. பில்லட்ஸ் எடுத்து நல்லா விரித்து விட்டிங்கன்னா அழகாக தெரியும். இப்போ பாருங்கள் நான் பண்ணுறேன்னா இப்போ விரிப்பேன் பாருங்கள். இப்படி இப்போ நான் கூட இப்படி சப்போர்ட்டுக்கு இல்லை, அப்படின்னா சும்மா ஸோ நான் தனியாக தான் பண்ணுறேன். அதனால் அவ்வளோக்கா தெரியாது. நான் தீபாரத்தனை காமிக்கிறேன், நல்லா தெரியும் அலங்காரம். பாருங்கள் இப்போ இந்த அலங்காரம் வந்து அவ்வளோக்கா தெரியாது. நான் வந்து ஒரு இதில் வச்சு தான் வந்து பார்க்குற மாதிரி வச்சுருக்கேன். நான் வந்து என்கிட்ட இருக்க ஆபரணத்தெல்லாம் வச்சு சந்திரன் இப்போ திருமாங்கல் சந்திரன்ட்டாச்சு. அதுக்கப்புறம் சந்திரனை எடுத்ததுக்கப்புறம் தலையில் வச்சாச்சு. எலுமிச்சை பழத்தை எடுத்து அதுக்கப்புறம் எலுமிச்சை பழம் இருந்துச்சுன்னா அது எப்படின்னா அந்த இது நெத்தியில் வைக்கிறீங்கனாலும் வைக்கலாம், அதுலேயும் நீங்கள் வைக்கலாம். அப்படின்னா 3 இருந்துச்சுன்னா வச்சிடலாம். 3 இருந்துச்சுன்னா 2 காதுக்கு வைக்கலாம். நான் வந்து தோடு மாதிரி அதுக்கப்புறம் அந்த காதுலையும் இந்த காதுலையும் எடுத்து வைக்கிறேன். பொட்டு மாதிரி கூட நான் எலுமிச்சை பழத்தை திருப்பியும் குத்திட்டேன். இப்படி வச்சுட்டு என்கிட்ட வந்து இருக்கு ஒன்று பாருங்க. அடுத்தது நான் வந்து இது எப்படி சொல்ல, இதை எடுத்து இது இன்னொன்று இருந்துச்சுன்னா அதை வந்து நெத்தியில் கூட நீங்கள் வைக்கலாம். நெத்தியில் கரெக்டாக அழகாக வச்சுட்டா இருக்கும், பார்க்க அழகாகவும் இருக்கும். வச்சுக்கோங்க. கீழே வந்துச்சு. இப்போ பாருங்கள்
இப்படி வச்சுருங்க. இப்போ அடுத்தது என்கிட்ட வந்து சூரியன் இருக்குது, அதையும் நான் வைப்பேன். இப்படி வச்சுருங்க. இப்படி வச்சுட்டிங்கன்னா பார்க்கவே நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். இப்போ என்கிட்ட சூரியனும் இருக்குது. சூரியன் இருக்கனால சூரியனை இங்கே வச்சிடுறேன். பாருங்க, இப்போ சந்திரன் வைக்கிறேன். அதில் நீங்கள் வந்து அம்பாள் பார்க்க கடையில் போயிட்டு கருப்பு மெழுகுன்னு சாமிக்கு உள்ள கருப்பு மெழுகுன்னு போய் கேட்டிங்கன்னா கொஞ்சம் மெழுகு தேவைப்படுது. மெழுகு நான் வந்து ஆனால் கரெக்டாக கீழே விழுந்து மெழுகு தான் இதுக்கு ரொம்ப தேவைப்படுங்க. பாருங்கள், மெழுகு நிறையா நீங்கள் போயிட்டு நல்லா ஓட்டுமே. இப்போ நீங்கள் போயிட்டு எங்கேயாச்சும் போயிட்டு கருப்பு மெழுகு இருக்கான்னு மட்டும் போய் கேளுங்க. கருப்பு மெழுகுனா அவங்களே தருவாங்க. சுவாமிக்காக தேவைப்படுற கருப்பு மெழுகு அப்படின்னு மட்டும் போய் சொல்லுங்கள், அவங்களே திருவாச்சி எடுத்து பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம திருவாச்சி வைக்கலாம். திருவாச்சி எடுத்து கரெக்டாக வந்து இதில் ஒன்று உட்கார வைக்கணும். இதில் ஒன்று இருங்க, இப்படி வச்சிருக்கேன். இப்போ திருவாச்சி இருக்கா, இப்போ திருவாச்சியும் நான் வந்து கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த பில்லர்ஸ் இருக்கா, பாதி பில்லர்ஸ் வச்சுட்டிங்கன்னா பின்னாடியும் சொருவி விட்டுருங்க. ரொம்ப பிரமாதமாக ரொம்ப பில்லர்ஸ் இருந்துச்சுன்னா கச்சாமுச்சா ஒரு மாதிரி என்னாச்சுன்னா பாருங்க. ஒரு வாட்டி நான் தீபாவளி காமிச்சிட்டுருக்கேன். ஒரு வாட்டி தீபாவளி பட்டுருச்சு, அதனால தான் இதாச்சு. அந்த எப்படி இருந்தாலும் புதுசு அந்த இதில் வந்து நெருப்பு லைட்டாக பட்டுருச்சு. பார்த்துட்டு வந்து அதை அப்படி ஆக்கி நான் நல்லா இருக்கா பாருங்க, எப்படி இருக்குன்ட்டு அழகாக இருக்கா. இதுதான் நம்ம அலங்காரம். ஈஸியாகவும் இருக்கும், தப்பு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. வந்து கமெண்ட்டில் தாராளமாக சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. மாற்றிட்டு நல்லா திருப்பி கூட ஒரு நல்ல வீடியோவாக உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணிப்பேன். இப்படி நீங்கள் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் உங்களுக்கு அலங்காரம் ஈஸியாகவும் நான் உங்களை தப்பாக சொல்ல வரல, பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. இன்னொன்று சொல்ல நீங்கள் வந்து ஓவராக பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா வீட்டில் என்ன நினைப்பாங்க, ஏன் படிக்காமல் இதே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தான் திட்டு விடுவாங்க. நல்லதுக்கு தான் சொல்கிறேன், பண்ணுங்க. சுவாமி வீரமாகாளியாரோடைய பிரமாதமாக வரும். பாருங்க, அலங்காரம் எப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்க நல்லா இதில் ஏதாச்சும் இருக்கும், தப்பு இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ நம்ம தீபாவளியே பார்ப்போம். வாங்க. இந்த அலங்காரம் உங்களுக்கு அவ்வளோதான். நம்ம தீபாவளிக்கு முடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.